ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, நீ சுபிட்சமாக வாழப்போகிறாய் என்ற செய்தியை உன்னிடம் சேர்க்கவே சந்தோஷமாக நான் வந்துள்ளேன். நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய். என் வாழ்க்கை இப்படியே போகிறது, என் விதி இப்படி ஆக்கிவிட்டதே, என் வாழ்க்கை இப்படி போகிறது, என் விதி இப்படி ஆகிவிட்டதே, என் சந்தோஷத்தையே காண முடியாதா என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். என் தங்கமே, வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ என்றைக்காவது யோசித்திருக்கிறாயா? கடந்து போன காலங்களிலேயே காலங்களை கழித்து கொண்டிருக்கிறாய். கடந்த காலத்தை நினைத்து கண்ணீர் விடுவதும், எதிர்காலத்தை நினைத்து கனவு காணுவதும் என்று உன் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. இந்த நிகழ்காலத்தை ஒரு நொடியேனும் வாழ்ந்து பார். அப்படி நீ ருசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுமையும் வெறுப்பும் உணர்ந்திருக்க மாட்டாய். ஒன்றை யோசித்து பார். வாழ்க்கையில் நீ நினைத்ததெல்லாம் கிடைத்து விட்டால் சுகம் எப்படி இருக்கும்? பின் வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. எளிமையாக கிடைக்கும் எதுவும் உன் வாழ்க்கையில் நிலைக்காது. எளிமையாக கிடைத்து விட்டால் அதன் மதிப்பை உன்னால் உணரவும் முடியாது. நீ நினைப்பதெல்லாம் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அவை எல்லாமே நீ நினைத்த மாத்திரத்தில் கிடைத்து விட்டால் நீ திருப்தி அடைவாய், சந்தோஷமும் அடைவாய். அது உனக்கு பாதகமான விளைவுகளை கொடுக்கும் பொழுது நீதானே அதை அனுபவித்தாக வேண்டும். சற்று பொறுமையாக இருந்து கொண்டால் நீ என்னிடம் கேட்டவற்றை ஏதாவது பாதகமாக இருந்தால் அதை உனக்கு சாதகமாக மாற்றி என் பரிபூரண ஆசிகளுடன் நான் உன்னுடனே சேர்ப்பேன். முதலில் ஏன் என்னை இப்படி படைத்துள்ளீர்கள் அம்மா? என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஆகிவிட்டது? என்னால் மட்டும் எதையும் சாதிக்க முடியாமல் போகிவிட்டது என்று என்னிடம் முறையிடுவதை நிறுத்து. உன்னிடம் நிறைய திறமைகள் உண்டு, ஆனால் அதை செயல்படுத்தத்தான் தெரியவில்லை. நான் உன்னை திறமையுள்ள நற்குணங்கள் கொண்ட பிள்ளையாகத்தான் இவ்வுலகில் படைத்துள்ளேன். நீயும் சாதிக்க பிறந்த என் பிள்ளைதான். என் நிறைந்த ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள். அடுத்த வெள்ளிக்குள் நீ மனதில் நினைத்த காரியங்கள், நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த காரியங்களும் நிச்சயம் கைகூடி வரும். ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து பார். நான் கூறும் வார்த்தைகளை கண்மூடி கவனமாக கேள். உனக்கு தேவையானதை நான் சொல்கிறேன். நீ நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன். உன் சுமைகளை எல்லாம் என் மீது இறக்கி வைத்துவிட்டு ஒவ்வொரு முறையும் கெட்டது மட்டுமே நடக்கிறது என்று நினைக்காதே. நீ கடந்த பல ஆண்டுகளில் மோசமான பல கட்டத்தை கடந்து வந்துள்ளாய். அதனால்தான் இப்படி உணர்கிறாய். ஆனால் நிலைமை இப்பொழுது மெதுவாக மாறிக்கொண்டு வருகிறது. உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கியது. எனவே நேர்மறையாக மட்டுமே நினை. எல்லா விஷயத்திற்கும் உணர்ச்சி வசப்படாதே. உனக்கு துணையாக உன் அம்மா இருக்கிறேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.